ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோகனட் மில்க் புட்டிங் பார்க்க போகிறோங்க. தேங்காய் பால் புட்டிங் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்துலங்க சூப்பரான ஒரு ஸ்வீட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு நல்ல முத்தின தேங்காயை எடுத்துக்கோங்க. அதாவது நெத்து தேங்காய் நூல்ல அந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ஒரு 4 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கிறலாம். வெள்ளை சக்கரைங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி, அவங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி, இதுவே நல்ல இனிப்பாக இருக்கும். ஏலக்காய்ங்க ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கிட்டோம். இப்போ தேங்காயில் பின்னாடி இருந்த அந்த ப்ரௌன் கலர் தோலெல்லாம் நீக்கிட்டு தாங்க நம்ம எடுத்து வச்சுருந்தோம். நீக்கிட்டு தான் எடுக்கணும். இதை மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு ஏலக்காயை சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்து இது ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு காமிக்கிறேன். தண்ணி ஊற்றாத அடிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ தண்ணி ஊற்றாத அடிச்சிட்டோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்திட்டு மறுபடியும் அடிச்சுக்கலாம். மறுபடியும் இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தி ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவு சேர்த்தி நம்ம அடித்து எடுத்துக்கணுங்க. நல்லா திக்னஸாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அடித்து எடுத்துட்டோம். இப்படி எடுத்தால் தான் பால் நமக்கு நல்ல திக்னஸாக வரும். தேங்காய் பால் இது தோலெல்லாம் எடுத்துடுறோம் இல்லைங்க, அந்த ப்ரௌன் கலர் தோல். அதனால் பால் அவ்வளோ ஒரு ஒயிட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நல்லா வடித்து எடுத்துக்கிறலாங்க. நல்லா அழுத்தி கொடுத்தோம்னா அந்த பால் நல்லா வடிஞ்சிரும். தேங்காய் பால் பாருங்களேன் எவ்வளோ நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துருக்கோன்னு. பால் திக்னஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு பெரிய ஜல்லடையில் இதை மாற்றிக்கிறலாங்க. மாற்றி ஒரே இதை போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிறலாம். தேங்காய் பால் சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக தேங்காய் பால் புட்டிங் பண்ணிடலாங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறப்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு சாப்பிட்றதுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள், பால் தனியாக எடுத்துட்டோம், சக்கையை தனியாக எடுத்துக்கிட்டோங்க. ஓரமாக இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ தேங்காய் பால்லேருந்து ஒரு 2 கரண்டி அளவு ஒரு பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்திக்கிறலாங்க. ஒரு 2 கரண்டி மட்டும் எடுத்துருக்குறோம். இப்போ இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூனை சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்தி 4 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்திக்கிறணும். சூப்பராக இருக்குங்க. நமக்கு செய்கிறது 10 நிமிஷம்தான். ஆனால் இந்த நம்ம ஆற வைக்கிறது தாங்க ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், இதை கட்டி விழாத நல்லா கலந்து கொடுத்துடலாம். கட்டியே இல்லாமல் நல்லா அடித்து கலந்து கொடுத்துடணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்பூனாலேயும் நல்லா கலந்து கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக கிடைக்கும் நம்ம கட்டி இல்லாத பண்ணுறப்ப. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் நல்லா கலந்துட்டோம். பாருங்கள், கட்டியே இல்லை. இப்போ இந்த தேங்காய் பாலோட நம்ம இந்த அடித்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்திக்கிறலாம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம வெள்ளை சக்கரை வச்சுருந்தோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கிறோம். இதுவே நல்ல தித்திப்பாக இருக்குங்க. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னாலும் சேர்த்திக்கங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுவே ஒரு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அவ்வளோ தித்திப்பாக இருக்குங்க. ஒரு 5 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா கலந்துக்கிறலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிறோம். பாருங்கள், சூப்பரான ஸ்வீட்டுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். சூப்பராக நமக்கு தேங்காய் பால் புட்டிங் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்றோம். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருந்தோம். இந்த பாலை நம்ம சேர்த்திக்கிறலாங்க. தேங்காய் பால், கார்ன்ஃப்ளவர், சர்க்கரையெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்குறோம். நம்ம சேர்த்திக்கிறலாம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. கைவிடாத கலந்து கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இல்லாட்டி கட்டி விழுந்துருங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தி இருக்கிறோம் இல்லைங்க, அதனால் கட்டி விழுந்துடும். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். கைவிடாத மட்டும் கலந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. சூப்பராக நமக்கு தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆயிரும். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. ஏலக்காய் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆனால் அந்த ஃப்ளேவர் ஏலக்காய் ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்கும்,
அதனால் நாங்கள் சேர்த்திக்கிட்டோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ பாருங்கள், நல்ல ஒரு பதத்துக்கு நல்ல ஒரு வாசனையாக நமக்கு தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். தேங்காய் பால் குழந்தைகளுக்கு கடையில் சாக்லேட் இந்த மாதிரிலாம் வாங்கி தர்றதுக்கு இப்படி ஹெல்த்லியாக தேங்காய் பால் புட்டிங் பண்ணி கொடுக்கலாங்க. இதில் பாருங்கள், நம்ம தேங்காய் பால் தான் எடுத்திருக்கோம். தேங்காய் பால் உடலில் இருக்கிற சூட்டெல்லாம் தணிச்சு கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவு தாங்க, இந்தளவு திக்னஸாக இருந்தால் போதுங்க. இப்போ நமக்கு தேங்காய் பால் புட்டிங் ரெடியாகி வந்துட்டுருக்குங்க. இன்னொரு 2 செகண்ட் நல்லா கிளறிட்டு நம்ம எடுத்துக்கிறலாங்க. இந்த மாதிரி ஹெல்த்லியாக ஆரோக்கியமாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம உடல் சூட்டை தணிக்குங்க. சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் எடுத்துக்கிறலாங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு சில்வர் கிண்ணத்தில் மாற்றிக்கிறேங்க. நீங்கள் பவுல் எதில் வேணாலும் மாற்றிக்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட மாற்றிக்கலாம். இதில் நெய்யோ எண்ணெய்யோ நான் தடவலைங்க. டைரெக்டாக இந்த தேங்காய் பால் புட்டிங் மட்டும் நம்ம சேர்த்தி இருக்கிறோம். நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டோங்க. இது 2 மணி நேரம் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கிறலாம். ஃப்ரிட்ஜில் வேணுனாலும் வச்சுக்கிறலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் இதை மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக நமக்கு வந்திருக்கு பாருங்களேன். சூப்பராக நமக்கு தேங்காய் பால் புட்டிங் ரெடி பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். நமக்கு இது ஆறுற டைமிங் தாங்க. நம்ம ஜில்லுன்னு வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆறவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ சூப்பராக நம்ம தேங்காய் பால் புட்டிங் ரெடி பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்லியானதும் கூடங்க. தேங்காய் பால் எடுத்து நம்ம சாப்பிட்டாலே ரொம்ப ஹெல்த்லி. இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள் கத்தி. சூப்பராக நமக்கு தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கோகனட் மில்க் புட்டிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக வருதுங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்களேன், சூப்பராக சாஃப்டான கோகனட் மில்க் புட்டிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. சூப்பரான கோகனட் மில்க் புட்டிங் ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.